ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய SS சேனல். நேயர்கள் எல்லாருக்கும் இனிய யுகாதி என் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலில் இருக்கிற ஒவ்வொரு பதிவும் பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன சின்னதாக சில தெளிவுகள்லாம் பிறக்கும். அப்படியே அது வளர்ந்து வளர்ந்து உங்கள் வாழ்க்கையவே மாற்றிடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டைம் கிடைக்கும்போது மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்னா உங்களுக்கு தெரியும். ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதில் வெறும் இந்த நுனிப்புள் மேய்வாங்கல்ல, இந்த என்ன சொல்கிறதுனா மேலோட்டமாக அதை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், இவ்வளோதான் அது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது அப்படி இல்லை, அது கொஞ்சம் பெரிய விஷயம் அப்படின்றது மட்டும் இல்லை, எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரி, பாசிட்டிவ் திங்கிங் அது நம்மளுக்கு எப்போ தேவைப்படும்னா, நம்ம கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங் தேவைப்படுது. எப்போங்க நம்மளுக்கு நெகட்டிவ் திங்கிங் வரும்? நம்ம எதற்காக ஆசைப்படுகிறோமோ அந்த விஷயம் நடக்காமல் போயிடுமோ, ஆர் எந்த விஷயம் நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அது வேற மாதிரி நடந்துருமோ, இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றிய கலக்கம் உள்ளுக்குள்ள வரும்பொழுதுதான் அதை தான் நம்ம நெகட்டிவிட்டின்னு சொல்றோம். அந்த கலக்கத்திலிருந்து நம்மளை காத்து கொள்வதற்கும் நம்மளை ஆசுவாசப்படுத்துவதற்கும் நம்ம இந்த பாசிட்டிவ் திங்கிங்கை யூஸ் பண்றோம். கரெக்டா? ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களும் அழுதுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஏன்டா தம்பி நீ ஏன்டா அழுகுற? ஆனால் இந்த மாதிரி ஒரு வாரத்தில் எக்ஸாம் வருது, அதுக்கு தானே நான் அழுதுட்டு இருக்கேன். நீ ஏன்டா அழுகுற? எனக்கும் அதே தான், இன்னும் ஒரு வாரம் எக்ஸாம் இருக்கு, என்ன பண்ண போறேன்னு தெரியும், அழுது பயமா இருக்குண்ணா, எக்ஸாம் ஃபியர். ஓகே, 2 பசங்களே எக்ஸாம் ஃபியர், ஃபைன். உனக்கு என்னடா ஃபியர்? என்னடா எக்ஸாமுக்கு படிக்கலையாடா? இல்லை நான் படிச்சிருக்கேனா, ஆனால் எனக்கு பயமா இருக்கு, இந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்னா, அவன் எப்படி அது வந்துருச்சுன்னா நான் முடிஞ்சனா, என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணா, ஐயோ அப்படின்றான். அப்படியா, சரி ஓகே. உனக்கடா? ஆனால் எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லைண்ணா, என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணா, எக்ஸாம் நான் படிக்கல இப்போ. ஆனால் அது எக்ஸாம் எஸ்கேப் ஆயிடலான்னு நினச்சேன், ஆப்சென்ட் ஆயிடலான்னு நினச்சேன், போய் தான் ஆகணும் போல இருக்கு எங்கள் வீட்டில், அதனால நான் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்றான். நீங்கள் தான் அந்த இடத்துல இருக்கீங்க. நான் இப்போ நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இந்த பையனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இந்த பையனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இந்த பையனுக்கு நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம்? நியாயமா பார்த்தா, கவலைப்படாதரா, பாரு நீ படிச்சிருக்கல, அந்த டஃப்பானதெல்லாம் இருக்குன்னா அது இன்னொரு தடவை கிளான்ஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு அதை படி. இல்லை டோன்ட், ஈஸியானதெல்லாம் படிச்சிருக்கல, கவலைப்படாத, பி பாசிட்டிவ். பாரு நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். உனக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் வருது, உன்னால் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வருது, நீ நல்லபடியாக எக்ஸாம் எழுதுற, நல்ல மார்க் வாங்குற, டோன்ட் வரி. நீ அதையே நீ அதை விஷுவலைஸ் பண்ண. நம்ம பண்ணுறோம், நம்ம சூப்பர் எக்ஸாம் எழுதுறோம், சந்தோஷமா அந்த பேப்பர் அந்த எக்ஸாமினர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வெளியே வரோம், ரிசல்ட்டை பார்க்குறோம், செம மார்க்கு, சூப்பர் சூப்பர் சூப்பர். அதை அப்படியே அதையே விஷுவலைஸ் பண்ணு, அஃபர்மேஷன் பண்ண. நான் A கிரேட் மார்க் வாங்குறேன், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்குறேன், அஃபர்மேஷன் பண்ணு, விஷுவலைசேஷன் பண்ணு. ஓகே, டோன்ட் வெரி, பி பாசிட்டிவ். ஓகே, குட். இந்த பையனுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்தா படிக்கவே இல்லை, இது படிச்சிருக்கு, ஒரு சில கொஸ்டின்ஸை பார்த்து பயப்படுது, அந்த பயம் அவனுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்டை உருவாக்குது, நம்ம ஃபெயில் ஆயிடுவோமோன்னு. அப்போ அந்த நெகட்டிவ் தாட்டை சரி பண்ண நம்ம பாசிட்டிவ் டாக் ஒன்று கொடுத்தோம், அவனுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொன்னோம், எதை நினைக்கிறியோ அதுதான் நடக்கும், நீங்க நல்லபடியா பாஸ் ஆவ அப்படின்னு நம்ம அவனுக்கு சொல்லி கொடுத்தா ஃபைன். இந்த சாருக்கு இவருக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த நுனிப்புள் மேய்பவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அந்த பையனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணோம்ல, அவ்வளவுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனு, அதை தூக்கி அங்கேயும் இங்கேயும், ஏய் நீ படிக்கலன்னு என்ன, அதெல்லாம் கவலைப்படாத, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். நீ விஷுவலைஸ் பண்ண. நம்ம எக்ஸாம் போறோம், எழுதுறோம், வெளியே வரோம், போய் மார்க் பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டோம், சூப்பரு. அதையே நீ அதையே நினைக்கணும், நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். ஸோ விஷுவலைஸ் பண்ண, அஃபர்மேஷன் பண்ணு. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் வாங்குறேன், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் வாங்குறேன், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் வாங்குறேன். அதை விஷுவலைஸ் பண்ண, அதை ஃபீல் பண்ணு. நீ பாஸ் ஆயிட்டு 90 மார்க் வாங்கினா நீ எப்படி புல்லரிச்சு ஃபீல் பண்ணுவோம், அதே மாதிரி ஃபீல் பண்ணு இப்படின்னு இங்க அட்வைஸ் கொடுக்குறது. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல. லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காக நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கு ஒரு லட்சியம், ஒவ்வொரு கனவு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினசு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸு, அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்துது. ஆனா இப்படித்தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை எல்லாரும் முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி அது எனக்கு லைஃப்ல என்ன வேணும்,
அது எங்க இருக்கு, நான் எங்க இருக்கேன், என்னுடைய தகுதி என்ன, அதை அடைவதற்கான தகுதி என்ன, அதை நான் மேட்ச் பண்றேன்னா, அப்படி இல்லைன்னா என் தகுதியை நான் எப்படி வளர்த்துக்கிறது, என்னென்ன மாதிரி வளர்த்துக்கணும், அது எப்படிலாம் வளர்த்துக்கிறது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு, அப்படி இப்படிலாம் அது இப்படிலாம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி ஒரு கிளியர் கட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ இதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு தான் அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், லெட் கோ, கிராட்டிடியூட் அண்ட் ஆல் த ஸ்கில்ஸ் யூ லேர்ன். ஈர்ப்பு விதியை பற்றி நீங்கள் கற்ற அனைத்து வித்தைகளும் இதுக்கு நான் அடைய வேண்டியது, அதை அடைவதற்கு இவை அனைத்தும் தேவைப்படுகிறது. இதை நிறைவேற்றுவதற்கு தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வாட் எவர். நான் இதை செஞ்சிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிரும். அதுதான் ரூல்ஸ், பிரபஞ்சத்தின் ரூல்ஸ். அதுதான் நான் இதை முடிச்சிட்டேன்னா பிரபஞ்சம் எங்க அது வேலை சார், நீங்க ஆசைப்பட்டதை கொடுக்கணும், ப்ரொவைடட். இதை முடிச்சா எனக்கு அது வேணும், அது அடைவதற்கு என்ன தகுதினே எனக்கு தெரியாது, நான் என்ன தகுதியில் இருக்கணும் எனக்கு தெரியாது, அதை அடைவதற்கு என்ன செய்யணும்னு தெரியாது, எப்படி செய்யணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. யூனிவர்ஸ் தட் இஸ் கிவ் மீ போடான்றோம். ஸோ நிறைய பேர் வந்து வை லா ஆஃப் அட்ராக்ஷன் நாட் ஒர்க்கிங் ஃபார் மீ, லா ஆஃப் அட்ராக்ஷன் சும்மா இட்ஸ் ஸ்டூபிடிட்டி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இந்த கேஸ் தான். என்னது ஆஸ்க், பிலீவ், ரிசீவ், கிராட்டிடியூட் பண்ணால் கேட்டதெல்லாம் கிடைச்சிருமா? நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பிரபஞ்சமே எனக்கு அது வேணும், அஃபர்மேஷன் பண்ணுறேன், விஷுவலைசேஷன் பண்ணுறேன், கிராட்டிடியூட் பண்ணுறேன், காணும், எங்க காணும் பிரபஞ்சமே, அப்படி நடக்காது. ஸோ அந்த நுனிப்புள் மேய்பவர்களாக இவ்வளவுதான், வெறும் ஆஸ்க், பிலீவ், ரிசீவ் அப்படி இல்லை. அவ்வளவுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், அவ்வளவுதான் ஆஸ்க், பிலீவ், ரிசீவ், அவ்வளவுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். பட் ப்ரொவைடட் அது எனக்கு வேணும், அது என்ன, அதுக்கு நான் எப்படி, அதுக்கு நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணும், அதுக்கு என்னெல்லாம் மிஸ் ஆகுது, அதெல்லாத்தையும் எப்படி சரி பண்ணி அந்த ப்ரிப்பரேஷன், இந்த ப்ரிப்பரேஷனை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரிப்பரேஷனுக்காக நீங்க அந்த அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ உங்க அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் இப்படி போய் அப்படி போகணும். டைரக்டா அப்படி போச்சுன்னா அப்படி கீழே போயிடும். ஓகே, புரிஞ்சதா? ஸோ அதுதான். ஸோ எனக்கு டக்குன்னு என்ன சொல்றதுன்னா, இது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்தது. அந்த காலில் வந்து இது போல நுனிப்புள் மேய்பவர் ஒருவர், அதுவும் லவ் மேட்ரு. ஸோ அவர்களெல்லாம் உட்காந்து பொறுமையாக நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தெரிஞ்ச நண்பருடைய நண்பர், அதனால எக்ஸ்பிளைனாக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க்ஸ். ஓகே, அதனால தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் எடுத்து ஒரு ஸ்கில் மாதிரி. இதை எனக்கு அதை அடையணும், அதற்கு என்ன வேணும், ஏது வேணும், அதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு, அதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு, இது ஸ்ட்ரக்சர் போட்டு, இதுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஓகே அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி இதை வந்து சுமூகமாக, இதுக்கு எவ்வளவோ தடைகள் வரும், இதை செய்ய விடாம எவ்வளவோ தடை வரும். கேட்டா கர்மான்னு சொல்லுவானுங்க, கேட்டா ஜாதகம்னு சொல்லுவானுங்க, கேட்டா அது சொல்லுவானுங்க, இது சொல்லுவாங்க. நானே சொல்லுவேன், அத்தனையும் உண்மைதான். அவ்வளோ தடை வரும். அந்த தடைகள் அனைத்தையும் உடைத்து இதை நல்லபடியாக முடிப்பதற்கு தான் அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூட், லெட் இட் கோ, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, வாட்எவர் அப்படி முடிக்கும் பட்சத்துல அது உங்களுக்கு கிடைச்சிடும். நிரந்தரமாக உங்க லைஃப்ல அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இப்படி நம்ம அப்படி செய்ய ஆரம்பிச்சு இது நிறைவேறின உடனே அடுத்து இன்னொன்று ஆசைப்படுவோம். அப்போ அது மேலே ஆசைப்பட்டோடனே அது என்ன, அதை அடைவதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், நமக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கிறது, அதை வளர்த்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்லாம் ஒரு லிஸ்ட்டை போட்டு இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்போ நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம ஒரு தடவை ட்ரையல் பண்ணி பார்த்துருவோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். இது அதோட இது கொஞ்சம் பெருசு தான். பட் சின்னது பெருசெல்லாம் என்ன பிரபஞ்சத்துக்கு, இதை நீ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணினா உனக்கு அது கொடுத்துரும். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும் கரெக்டாக. அதுக்கு என்னென்ன அடையிறதுக்கு தகுதிகள் வேணும், எனக்கு என்னென்ன இருக்குது, நான் உழைக்க வேண்டியது, எனக்குள் நான் மாற்றம் செய்ய வேண்டியது, நான் எப்போது பொறுமையாக இருக்கணும், நான் எவ்வளோ காலம், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது. இப்போது இப்படி செய்ய 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 தென் யூ பிகம் அ ப்ரொஃபஷனல் லா ஆஃப் அட்ராக்ஷனிஸ்ட். யூனோ you will be a successful creative manifestor. You will become a successful manifestor. எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ க்ரோ. ஓகே, இப்படி தான் நம்ம வளருவது. அதை விட்டுட்டு நுனிப்புள் மேயாதீங்க தயவு செஞ்சு. ஈர்ப்பு இதுனா மச்சான் பிரபஞ்சிக்கிட்டு என்ன கடலாம் கொடுத்துரும், நீ வந்து ஆஸ்க், பிலீவ், ரிசீவ் கிடைச்சிடும் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே அது கிடைச்சிரும்.
வேற எப்படி கொடுக்கும்? அதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் பிரபஞ்சத்தோட பிரச்சனை. அது எப்படியாவது கொடுத்துரும். பிரபஞ்சம் சோ பவர்ஃபுல். பிரபஞ்சம் எல்லையற்ற ஆற்றலை உடையது. அது எல்லாருக்கும் தேவையான எல்லாத்தையும் வச்சிருக்கு. அபண்டன்சி. என்ன கேட்டாலும் கொடுத்துரும். கமான். இல்ல, சொன்னதெல்லாம் உண்மைதான். பிரபஞ்சம் நம்ம எது கேட்டாலும் கொடுக்கும். அது அன்லிமிட்டெட் பவர்ஃபுல்லான விஷயம். அபண்டன்ட். எல்லாத்துக்கும் தேவையான விஷயம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கு. அதெல்லாம் உண்மைதான் மச்சான். ஆனா நீ வெறும் வாயிலேயே பேசிட்டு இருக்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுமே. என்ன ஃபார்ம் அது? நீ எதற்கு ஆசைப்படுகிறாயோ அதனின் தகுதி என்ன, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதை அடைவதற்கு உன்னோட தகுதி என்ன, உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன இல்லை, இதெல்லாம் நீ மாத்திக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு இப்ப இதை நடைமுறைப்படுத்துவதற்கு நீ கட்டுற வித்திகள் எல்லாம் இறக்கி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்சேன்னா, அது முடிச்சுட்டானே நீ சொல்றதுக்குள்ள அது உன் வீட்டுல கொண்டு வந்து இறக்கி விடுது, டெலிவர் பண்ணிவிடும் அது. ஸோ தட்ஸ் இட். அந்த இனிமேல் அப்படி ஒருவேளை நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அது ஈஸின்னு நினைச்சேன், அப்படி இல்லையானா, இல்லை அப்படி இல்லை, அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுதான் உண்மை, இதுதான் எதார்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸி. என்னது இவ்வளோ வேலை பார்க்கணுமா? நம்ம சும்மா கேட்டால கொடுத்துடாதா? அதுக்காக உழைக்கணுமா? அதுக்கு பாடுபடணுமா? ஏன்பா உழைக்க வேணாம், பாடுபட வேணாம், சும்மா கேட்டா கொடுத்துருன்னு சொன்னாங்க. யாரோ உங்க காதல பூசுத்தி இருக்காங்க. ஓகே, ஸோ இனிமேல் உழைக்க முற்படுங்க. ஆனால் உழைக்கிறது ஜாலியாக பண்ணலாம். அந்த உழைப்பை ஜாலி ஆக்குவது தான் இந்த அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் எல்லாமே. உங்களுக்கு சின்னதாக ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். ஆமா தானே? ஆமாண்ணா, நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த தெளிவுகள்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷனும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய SS சேனல். பாய். லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் பொழுது சிம்பிளா சொல்லுவாங்க, இதை பண்ணினா போதும்பா, டக்குன்னு நீங்க நினைச்சது நடந்துரும். நானும் லைஃப்ல அப்படிதான் நிறைய அச்சீவ் பண்ணேன். ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். ஆமா, கிராட்டிடியூட்லாம் பண்றியா? நீ அந்த லெட் கோ பண்ணியா? உன் வைப்ரேஷன் நீ பார்த்து செக் பண்ணியா? என்ன ஃப்ரீக்வன்சி பாத்தியா? தாட்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். சரி, பாஸ்ட் தாட்ஸே இருக்கக்கூடாது. பிரசன்ட் மொமெண்ட்ல நீ இருக்கியா? என்னென்னமோ சொல்லுவாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்றது பெரிய கடல் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துல அதை பத்தி தெரிய வரும்போது அது ஒரு பச்சை குழந்தை மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் நீ எது கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுத்துரும், நீ பாசிட்டிவா இருந்தா போதும், நீ அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணா போதும், அதை நடத்துரும், அவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நீங்க உங்களுக்கு காஸ்மிக் சயின்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அந்தகரண சுத்தின்ற ஒர்க் ஷாப் இருக்குல்ல, 5 நாள் ஒர்க் ஷாப் தான், வெறும் 5 நாள் தான். இந்த ஆஸ்க், பிலீவ், ரிசீவ்ன்ற இந்த குழந்தைத்தனமான விஷயத்துல இருந்து அவங்க சொன்னாங்க இல்லையா, டு ஸ்டாப் த தாட்ஸ், பிரசன்ட் மொமெண்ட், பேரலல் யூனிவர்ஸ், என்னென்னமோ பெரிய பெரிய சயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அலசி ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் எடுத்து அழகழகான எக்ஸசைஸாக மாற்றி 5 நாள் ரொம்ப சிம்பிளா. இப்போ ஒரு 5 நாள் நான் உங்க கூட தினமும் ஒரு காஃபி சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசிட்டு போனேன், எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கும் 5 நாள் ஒர்க் ஷாப். காலையில, சாயந்தரம், மதியம், நைட்டுன்னு ஒரு நாளைக்கு 4 தடவை நான் உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போறோம், அவ்வளவுதான். 5 நாள் முடியும் போது உங்களுக்கு இந்த கீமோ கீப்பின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆமோ ஆப்பி ஆயிடும். அந்த கர்ண சுத்திக்கு முன்பு, அந்த கர்ண சுத்திக்கு பின்புன்னு உங்க லைஃப், உங்க பர்செப்ஷன், உங்க தாட்ஸ் இதெல்லாம் மாறிடும். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தரும். மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும், நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணும், பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வரும், அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ், மூச்சு மேலே கவனம் வைக்கிறது, இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் மேலே கவனம், இப்படி லாட் ஆஃப் திங்ஸ், யோர் வைப்ரேஷன்ஸை கிளியர் பண்ணுறது. இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்கு, லிங்கை கிளிக் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த 5ஆவது நாள், இத்தனை நாளா நான் பாறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும். சக்தி, இந்த ஒர்க் ஷாப் எடுத்துட்டேன்னா அப்போ நான் ஆசைப்பட்டது அதை நடத்துறோம், இது நடத்துறோம், இப்படி அப்படி 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 அப்படி. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒண்ணு வேணும், நடக்கணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். என்னோட இந்த 5 நாள் கோர்ஸ் எடுத்த உடனே அது நடந்துரும்லாம் நான் சொல்லல. ஆனா இத்தனை நாளா அது ஏன் நடக்கல, அதை எப்படி நடத்துறது, அதுக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதான் சொன்னேன், யூ வில் ஹேவ் த கிளாரிட்டி. You know how to do, what to do, when to do, where to do, all the things you will know. So ஓவரா பில்டப் கொடுக்கணும், கொஞ்சம் குறைச்சிக்குவோம் மக்களே.
ஏதோ ஒரு பயிற்சி இருக்கு, நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கே தோணுச்சுன்னா அந்த பயிற்சி எடுத்தீங்கன்னா அப்பா அப்படின்னு இருக்கும். ஸோ சுத்தி வளைச்சு ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சுக்க போற விஷயங்களை நீங்க இந்த 5 நாள்ல தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா உங்க வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லலாம். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் அந்த கரண சுத்தி பயிற்சியில கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, காலையில இருந்து கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க, 5 நாள்ல டியூன் பண்ணுங்க. ஓகே.